குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏன் சம்மதிச்சேன்னா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஓபன் டாக். விஜய் டிவியில் வரும் ஞாயிறு முதல் தொடங்கவிருக்கும் குக் வித் கோமாளி சீசன் 6 இந்த முறை தாமு மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜுடன் செஃப் கௌசிக்கும் சேர்ந்துள்ளார். வழக்கமான காம்போ போரடித்து விட்டதாக கருதினார்களோ என்னவோ, கோமாளிகளிலும் வழக்கமான புகழ் ராமர் காம்போவுடன் புதிதாக 4 பேரை இறக்கிவிட்டிருக்கிறார்கள். குக்குகளாக வரப்போகிறவர்கள் பட்டியல் என சமூக ஊடகங்களில் பெரிய பட்டியலே உலா வந்தது. தீபக், நடிகை வடிவுக்கரசி உள்ளிட்ட பலரது பெயர்கள் அடிபட்டு வந்த நிலையில் சிலரது பெயர்களை சேனலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. நடிகையும் இயக்குனருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், பிரியா ராமன், சபானா உள்ளிட்ட இந்த பட்டியலில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பெயர்தான் பலருக்கும் பெரிய சர்ப்ரைஸ். ஏனெனில் கடந்த சில வருடங்களாகவே விஜய் டிவியின் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தவர் அவர். அவர் நடித்த படங்களின் ப்ரமோஷன் என்றாலும் கூட அவர் கலந்து கொள்வதை தவிர்த்தே வந்திருக்கிறார். விஜய் டிவிக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கும் இடையிலான பிரச்சனை சின்ன திரையில் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்காக அதையும் ஒரு ரீவைண்ட் பார்த்து விடலாம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஜீ தமிழ் சேனலில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு டிவி ஏரியாவில் பெரிய வரவேற்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவர்களிடம் அவர் பேசுகிற போது அடிக்கடி பயன்படுத்திய என்னம்மா இப்படி பண்றீங்களேமா என்கிற வார்த்தை பெரிய அளவில் பிரபலமானது. அப்போது விஜய் டிவியில் அது இது எது நிகழ்ச்சியில் ராமர் டீமும் சோவும் இந்நிகழ்ச்சியை கிண்டல் செய்வது போல் ஸ்பூப் செய்தது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை மிமிக்ரி செய்வது போலவே ராமர் என்னம்மா இப்படி பண்றீங்களேமா என கலாய்த்து காய போட முதலில் மௌனம் காத்தார் லக்ஷ்மி. ஆனால் அதையே கலக்க போவது யாரு டீம் திரும்பவும் செய்ய தனது ஆட்சேபனையை விஜய் டிவியிடம் தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினார். அதன் பிறகு சேனல் தரப்பும் தனது வருத்தத்தை தெரிவிக்க இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் தற்போது எந்த ராமர் மூலம் விஜய் டிவியுடன் பிரச்சனை உண்டானதோ அதே ராமரும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணனையே தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டோம். பழைய பிரச்சனை தானே, அப்பவே முடிஞ்சிருச்சு. அந்த ராமரையே என் ஷோக்கு கூட்டி வந்ததெல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியுமே. இன்னொரு டைம் ராமருக்கு நடந்த ஃபேன் மீட்லயும் நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு கோபம் இருந்ததுதான். அதனாலதான் இத்தனை வருஷத்துல சேனல் பல முறை கூப்பிட்டும் நான் தவிர்த்துட்டே வந்தேன். இப்போ இந்த நிகழ்ச்சி குறித்து டைரக்ஷன் டீம்ல இருந்து வேதா என ஒரு பொண்ணு பேசினாங்க. அவங்க பேசின விதமும் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. பொதுவா சீரியஸான நிகழ்ச்சியில மட்டுமே ஆர்வம் காட்டிட்டு வந்த என்ன கன்வீனியன்ஸ் பண்றதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தவிர எத்தனை நாள் தான் நாமும் சீரியஸாவே இருக்கிறது, ஜாலியாவும் ஒரு ஷோ பண்ணலாமேன்னு எனக்கும் தோணுச்சு. நானும் கொஞ்சம் மாறிட்டேன்னு கூட சொல்லலாம். இந்த ஷோ மூலமா கூட நம்ம சொல்ல நினைக்கிற செய்திகளை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்கிறார். இதற்கிடையில் கொஞ்சம் பொறுங்க, பழைய டெரர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை இனி பார்க்க முடியாதா என அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. அவங்க தன்னுடைய ஃபேவரட் ஃபார்முலால பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியும் சீக்கிரமே வேற ஒரு சேனல்ல வரவிருக்கிறது என்கிறது இன்னொரு சோர்ஸ். எது எப்படியோ நீண்ட இடைவெளிக்கு பின் விஜய் டிவி பக்கம் வந்திருக்கிறார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்.